அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கார்போக அரிசியை கொண்டு வெண்புள்ளி நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது நாம் படர் தாமரை மற்றும் தேமல் ரிங்வாம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, ஒவ்வாமையால் வரக்கூடிய இந்த படர்தாமரை அலர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த நோயாக கருதப்படுகிறது. இந்த நோய் உடையவர்கள் பயன்படுத்திய ஆடையை மற்றொருவர் பயன்படுத்தினால் இந்த நோய் வந்துவிடும். வட்ட வடிவமாக சிவப்பு வண்ணத்தில் ஒரு சில இடத்தில் சிறு சிறு நீர்க்கட்டிகளாக தோன்றி அதிலிருந்து ஒரு திரவம் வடியும். மிகுந்த நமைச்சலோடு எரிச்சல் தோன்றும். அந்த நீர் பட்ட இடமெல்லாம் மேலும் அந்த நோய் தாக்கும். இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை விதை கார்போக அரிசி. இது தோல் நோய் வராமல் பாதுகாக்கும், வெண்புள்ளிகள் நோய் வராமல் பாதுகாக்கும், தோலை அற்புதமான முறையில் பாதுகாக்கும் என்பதால் நாம் கார்போக அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கரிசாலை. அன்பான நேயர்களே, கரிசாலை மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காயகற்ப மூலிகை. இந்த கரிசாலை பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. கரிசாலை தின்ற தேகம் சிறுபிள்ளை, கரிசாலை தின்ற தேகம் ஆயுள் 100 என்று அருட்பிரகாச வள்ளலார் என்கிற நாணியரால் புகழப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கருங்கரிசாலை, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை என்று பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை மஞ்சள் கரிசாலை. அன்பான நேயர்களே, மஞ்சள் கரிசாலை மிக நீண்டு கொடியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. மஞ்சள் வண்ணத்தில் பூத்திருக்கக்கூடிய இந்த மூலிகை உடலெங்கும் வரக்கூடிய திணைவு, அரிப்பு மற்றும் தேமல், படர் தாமரை இந்த நோயை தணிக்கும். இரத்தத்தை, அதாவது குருதி தூய்மை அடைய செய்யும், இரத்தத்தை சுத்தமடைய செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை என்பதால் நாம் கரிசாலை இலைகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் தைலம் காய்ச்சுவதற்காக எடுத்துக்கொண்ட எண்ணெய் வேப்ப எண்ணெய். வேப்ப வித்து எண்ணெய் என்று சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெய் மிக சிறந்த கிருமி நாசினி. இதில் இருக்கக்கூடிய அதீத கசப்புத்தன்மை அந்த படர்தாமரையை உருவாக்கக்கூடிய கிருமிகளை கொல்லும் என்பதனாலும் தோலிற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்பதனாலும் வேப்ப எண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கார்போக அரிசி 20 கிராம், கரிசாலை இலைகள் 10 கிராம். இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து விழுது போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட விழுது இப்பொழுது நாம் அந்த படர்தாமரை என்கிற நோயும் தேமல் என்கிற நோயும் வராமல் இருப்பதற்காக தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு வேப்ப எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற வேப்ப எண்ணெயில் நாம் கார்போக அரிசி, கரிசாலை இலை இவை இரண்டையும் சேர்த்து அரைத்த விழுது ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, வேப்ப எண்ணெய் நன்றாக கொதித்து அதனுடன் நாம் அரைத்து சேர்த்த
விழுதும் நன்றாக கலந்து நுரை பொங்கி அடங்கியவுடன் தைல பதத்தில் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம்.